ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ். இன்ஸ்டன்ட் மிசல் பாவ் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் எப்போவுமே இந்த மிசல் பாவ் வெளியில் ரெடிமேட் தான் வாங்கி சாப்பிடுவேன். பட் இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த இன்ஸ்டன்ட் மிசல் மிக்ஸ் டிமார்ட்டில் தான் வாங்கினேன். 38 rupees per பேக். இந்த இன்ஸ்டன்ட் மிசல் மிக்ஸுக்குள்ளே ஒரு பாக்கெட் ட்ரை பவுடரும் 2 பாக்கெட் இந்த ஃபர்சன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மிசல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் ஃபஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பச்சை பயிறு சிறுபயிறு நான் எடுத்துருக்கிறேன். இதை தண்ணியில் 2 times நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை 1 day ஃபுல்லாக இப்படி தண்ணியில் ஊற வச்சிடலாம். நான் இந்த சிறுபயிரை ஃபுல்லாக 1 day தண்ணி ஊற்றி மூடி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது லைட்டாக தோல் கலந்து இந்த மாதிரி முளை வந்துருக்குது. இதுக்கப்புறமா இந்த சிறுபயிரை தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் ப்ராசஸ் இன்னும் முடியலை. இதுக்கப்புறமா ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் அல்லது சாஃப்டான துணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த சிறுபயிறு அவ்வளோத்தையும் தட்டி நல்லா டைட்டாக பொட்லி மாதிரி பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சு 1 day திரும்ப ஃபுல்லாக மூடி வச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி எதுலேயுமே நம்ம ட்ரை பண்ணலாம். 1 day ஃபுல்லாக இந்த பச்சை பயிரை நான் இப்படி பொட்டெலாம் கட்டி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நல்லா முளை விட்டு போயிருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், மிசல் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்ப்ரவுட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. மிசலுக்கு இந்த ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்து பண்ணுறது ஆப்ஷனல் தான். பட்டு ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்து பண்ணும்போது நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ப்ரவுட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டிய தேவையில்லை. வெளியில் வச்சே தான் ரெடி பண்ணணும். ஸோ 2 days நம்ம தண்ணியிலையும் வெளியிலையும் இருந்ததுனால கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ திரும்பவும் தண்ணியில் நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்ப்ரவுட்ஸை ஓரமாக வச்சுட்டு நம்ம ரசா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். மிசலுக்குள்ளே இந்த கிரேவியை ரசான் தான் மும்பையில் சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் மிக்ஸ்னால எப்படி பண்ணணும்னு அதில் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி சூடாக்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் அல்லது பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா பாக்கெட்டில் இருக்கக்கூடிய ட்ரை மிக்ஸ் பவுடர் எடுத்து இதில் நல்லா வதக்கணும். இந்த பவுடரோட பச்சை வாசனை அதாவது ராஸ்மெல் போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை வதக்குறதுக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2 to 3 minutes எண்ணெயிலேயே நல்லா இந்த பொடியை வதக்கி விடணும். கொஞ்ச நேரத்துலேயே இந்த பவுட்ரு எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம சூடாக்க வச்சுருந்த தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சுடு தண்ணி தான் சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், பச்சை தண்ணியை சேர்த்துடக்கூடாது. பச்சை தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கட்டிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதே நேரம் டேஸ்ட்டும் மாறிடும். சுடு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இதை கொதிக்க விடணும். ஆல்ரெடி இதிலே உப்பு சேர்த்துருக்குறாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ட்ரை பவுடர் பார்த்திங்கன்னா 170 கிராம் தான். அதுக்கு நான் 500 ml தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்படி தான் இதில் மெஷர்மெண்ட் போட்டிருக்குது. இப்போ ரசா லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரவுட்ஸ் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 minutes கொதிக்க வச்சாலே போதும். இந்த ஸ்ப்ரவுட்ஸும் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமாவும் நமக்கு இந்த கிரேவி அதாவது ரசா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். ஏன்னா ஃபர்சான் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது திக்காயிரும் நல்லா. ஸோ ரசா எந்த அளவுக்கு வாட்டரியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வாட்டரியாக வச்சுக்கோங்க. போதும். ரசா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாவை சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பாவு நான் ரெடிமேடாக தான் வாங்கினேன். தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு பாவை 2 சைட்லையும் இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில் நம்ம ரெஸ்டாரண்ட் சாப்பிடும்போது வடை பாவாக இருந்தாலும் சரி, மிசல் பாவாக இருந்தாலும் சரி, இந்த பாவை சூடு பண்ண மாட்டாங்க. பாவ் பாஜிக்கு மட்டும்தான் பாவை சூடு பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது கொஞ்சமாக பட்டர் சேர்த்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுட சுட சாப்பிட்லாம். அவ்வளோதான். பாவை சூடு பண்ணதுக்கப்புறமா பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ ஒரு குழி பிளேட் அல்லது பவுல் எடுத்துக்கலாம். அதில் இந்த ரசாவை ஃபஸ்ட்டு ஊற்றணும். அதுக்கு மேலே நம்ம க்ரஷ் பண்ணி இந்த ஃபர்சானை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஃபர்சான் க்ரஷ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏர்டைட் பேக் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கையில் எடுத்து லைட்டாக உறுத்துக்கிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏர்டைட்டில் பேக் பண்ணி வச்சுருந்ததுனால இந்த ஃபர்சான் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சமாக வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே கொஞ்சமாக லெமனை ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்கினா இந்த ரசா பார்த்திங்கன்னா ரொம்பவே காரமாக இருக்கும். பட் இதில் கொஞ்சமாக ஏதோ ஸ்வீட்னஸ் தெரியுது. மற்றபடி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால ரொம்பவே கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். பட் நினச்சதை விட ரொம்பவே ஈஸியாக தான் இருந்தது. இனி அடிக்கடி எங்கள் வீட்டில் இன்ஸ்டன்ட் மிசல் பாவு இருக்கும். இந்த மிசல் பாவை பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங், அப்புறம் டின்னர் கூட ட்ரை பண்ணலாம். நீங்களும் முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.